செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, தேவன் நமக்கு இன்றைக்கு கொடுக்கிற மன்னாவின் ஆசீர்வாதம் என்னவென்றால், உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது. பாருங்க, நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவராம் என்றால் சிறையிருப்பை மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யார் என்றால் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிற ஒரு தேவன். இந்த ஜூன் மாதத்திலே கடைசி இந்த மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாள் இன்று. பாருங்க, கர்த்தரை தேட வந்திருக்கிற, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிற ஒரு வசனம், ஒரு மன்னாவின் அந்த வார்த்தை என்னவென்றால், நான் உன் சிறையிருப்பை மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. நீங்கள் வேதாகமத்தை கீழே வைத்துக் கொள்ளலாம். பாருங்க, உங்களுடைய சில சிக்கலான அந்த சிக்கல் நிறைந்த சூழ்நிலைகள் இருக்கும் பாருங்க. அந்த சிக்கல்ல இருந்து எவ்வளவோ பிரயாசப்பட்டும் வெளியே வந்துடலாம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியாக மோதி கொண்டு இருக்கலாம். இதெல்லாம் மாறுமா இல்லை மாறாதா, இல்லை இதுதான் முடிவா அப்படின்ட்டு இந்த சிக்கல்களை குறித்து நீங்கள் கவலையோடு காணப்படலாம். பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தரால் கூடாத காரியம் என்பது இந்த பூமியிலே ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. நீங்கள் எந்த சிக்கலில் மாட்டியிருக்கிறீங்க, எந்த சிறையிருப்புக்கு உள்ளே இருக்கிறீங்க, எந்த சிறையிருப்பில் அமிழ்ந்து போகிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் காணப்படுறீங்க, கவலையே படாதீங்க. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை எனக்கு அன்பானவர்களே. ஹல்லேலூயா. அவர் உங்களை எல்லா சிக்கலிலும் இருந்து அவர் உங்களை அழகாய் வெளியே கொண்டு வந்து விடுகிற ஒரு தெய்வன். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிற ஒரு தெய்வன். பாருங்க, ஒரு கேப்டிவிட்டி, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் இருந்து என்னால் வெளிவர முடியுமா, இந்த சூழல்ல இருந்து நான் அடுத்து வரப்போகிற நாட்களை சந்திப்பேனா, கடப்பனா, இல்லை இந்த சிறையிருப்பில் என்னுடைய அமிழ்ந்து போகிற ஒரு நிலை இருக்குமா என்று பல குழப்பம் உங்களுடைய சிந்தனையிலே ஓடிக்கொண்டிருக்கலாம். பாருங்க, நம்மளுடைய தேவன் நம்மளுடைய சிறையிருப்பை மாற்றுகிற ஒரு தேவன். இன்னொன்று சொல்ல போனோம்னா, இப்போ நாம் நடந்து கொண்டிருக்கிற காரியம் ஒருவேளை நம்மளுடைய தலையில் எழுதப்பட்டதனால் இப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், அந்த உருவாக்கினவருடைய கரம் ஒருவனுடைய தலையெழுத்தை அதை மாற்ற நியமிக்கும் என்றால் அதுதான் சிறையிருப்பை மாற்றுகிற அனுபவம். எனக்கு அன்பானவர்களே, தேவன் உங்கள் தலையெழுத்துக்களை நன்மைக்கு எதுவாய் அவர் மாற்றப் போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்கள் இந்த கடினமான சிறையிருப்புகள் எல்லாம் ஏன் இந்த பாதையில் நடத்துகிறார், எதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடக்குது, இனி எப்படி நடக்கும் என்கிற பல காரியங்களை தேவன் தீர்க்க தரிசனமாய் இந்த செய்தியிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள பேச விரும்புகிறார். தயவு செய்து நீங்கள் கவனமாய் கேட்கும்படிக்காய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த செய்தியை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால், ஏன் இந்த கரடு முரடான பாதை, ஏன் இந்த கைவிடப்படுகிற ஒரு சூழல், ஏன் நான் தனியாக நிற்கிறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த கசப்பு வந்திருக்கு, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் நான் போய்கொண்டு இருக்கிறேன், உங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் இந்த செய்தியில் பதில் உண்டு. அது நீங்கள் சரியாய் கவனிக்கும் பொழுதுதான் இது புரிய வரும். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, அவர் உங்களுடைய சிக்கல்களை மட்டும் மாற்றுகிற தேவன் அல்ல, உங்களுடைய கேடான நிலைகள், உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கிற இந்த கேடான நிலைமைகள் இருக்கு பாருங்க,
அதையெல்லாம் என் தேவன் இயேசு கிறிஸ்து அவர் மாற்ற விரும்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த துயரங்களை அவர் எப்படி இதை சந்தோஷமாக மாற்றி தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தெய்வன். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளைக்கு இன்னைக்கு ஏதாவது நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னும் போது அது வாங்கி கொடுக்கல அப்படின்னா அந்த பிள்ளைகள் அந்த தகப்பனிடம் தாயிடம் நீ சொன்னியே செய்யலையே அப்படின்னு இருக்கும் பாருங்க. ஆனால் நம்மளுடைய தேவன் நமக்கு சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நம்மளை விட அதை சீக்கிரம் அவங்களுக்கு செய்யும் பொழுது அந்த முகத்தில் சந்தோஷத்தை ஒரு தகப்பனாக நான் பார்க்கணும் அப்படின்ட்டு தேவன் அதில் பிரியமாக இருப்பார். சும்மா அந்த வார்த்தைகளை கொடுத்துட்டு அப்படியே கைவிட்டுட்டு அப்படியே போகிற ஒரு தேவன் அல்ல. அது சரியாய் அந்த நடைமுறைக்கு கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் முகத்திலும் ஒரு ஆனந்த சந்தோஷத்தின் களிப்பை அவர் பார்க்க விரும்புகிற ஒரு தெய்வன். நான் சொல்கிறேன், தெய்வன் நம்முடைய சிறையிருப்பை அதிசீக்கிரத்தில் மாற்ற போகிறார். எத்தனை பேரால் விசுவாசிக்க முடியும்? உங்கள் உள்ளம் உடைந்திருக்கும், உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் எல்லாம் போயிருக்கும், உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பலன் கூட போயிருக்கும். எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, கொஞ்சம் நம்பிக்கையோடு நீங்கள் காத்து கொண்டு இருந்தீர்கள் என்றாலும் நீங்கள் கொஞ்சம் நம்பிக்கையோடு அப்படியே சலிப்போடு நீங்கள் காணப்பட்டாலும் உண்மை இதுதான் அன்பானவர்களே, அவர் வருகிற நாட்களிலே உங்கள் சிறையிருப்பை மாற்ற போகிறார். அல்லேலூயா. இந்த முந்தின நாளுக்கும் இனி நடத்தப்பட போகிற நாளுக்கும் ஒரு பெரும் வித்தியாசத்தை மற்றவர்கள் அல்ல, முதல்ல நம்ம கண்ணு நம்ம தேவன் வழி நடத்துகிற விதத்தை பார்க்க போகுது. நம்முடைய முந்தின நாளுக்கும் வரப்போகிற மகிமையாய் நம்மளை தேவன் நடத்துகிற நாளுக்கும் நம்முடைய கண்களே அந்த வித்தியாசத்தை உண்மையாகவே பார்க்க போகிறது. பாருங்க அன்பானவர்களே, கர்த்தர் செய்வார். அவர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுகிற ஒரு தேவன். நீங்கள் அழுகிறதுனால கர்த்தர் உங்களை விட்டுட்டார், உங்கள் கூட இல்லை, கைவிட்டார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் புலம்புகிறதுனாலயே தேவன் உங்களை விட்டுட்டார், உங்கள் கூட இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. உங்கள் வாழ்க்கை கசப்போடு இருக்கிறதுனால கடவுள் என் வாழ்க்கையில் இல்லை அப்படின்ற ஒரு முடிவை தயவு செய்து எடுக்காதீங்க. கர்த்தர் என் கூட இருந்தால் ஏன் பிரதர் இந்த விஷயம் இவ்வளவு தலை தூக்க போகுது? கர்த்தர் என் கூட இருந்தால் ஏன் இந்த விஷயத்தில் எனக்கு இவ்வளோ பெரிய வேதனையும் நான் கஷ்டத்தையும் நான் படணும்? அவர் இல்லை பிரதர் அப்படின்ற ஒரு நிலை உங்களுக்குள் இருந்தால் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே. இந்த சிறையிருப்பின் அனுபவம்தான் அந்த சிறையிருப்பை உடைக்கப் போகிற நாட்களை குறிக்கும். ஹல்லேலூயா. இந்த அவிவிசுவாச சூழ்நிலையில் வருகிற விசுவாசம்தான் தேவன் கொடுக்க போகிற நல்ல நாட்களை அவைகளை விசுவாசிக்க ஏதுவாய் காணப்படும் அன்பானவர்களே. அப்போது இந்த மாதிரி எல்லாம் தேவன் என் கூட இல்லையே, என் கூட இருந்திருந்தால் இந்த சூழ்நிலை வருமா, இந்த கசப்பு வருமா, இந்த வேதனை, இந்த கண்ணீர், இந்த அவமானம், இந்த நிந்த, மற்றவர்கள் பேசும்படியான ஒரு கேலி காரியம் இதெல்லாம் இருக்குமா என்று சொல்லி கேள்வியோடு காணப்பட்டீர்கள் என்றால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகள் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வர வேண்டும். ஏன் அப்படின்னா இது பரலோகத்தின் நிபந்தனை. ஆமென். நீங்கள் பரலோகத்தில் கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, வேதனை இல்லை, துக்கம் இல்லை, துயரம் இல்லை, பாடுகள் இல்லை, நிந்தை இல்லை, அவமானம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவராய் அந்த உயிரோடு இருக்கிற பிரசன்னம் நம்ம மேலே வரும் பொழுது அவருடைய சிங்காசனத்துக்கு எதிராக நம்மளை உட்கார வைத்து அவரை துதிக்கிற பாக்கியம் நமக்கு என்றென்றைக்கும் அங்கே கிடைக்க போகிறது. ஆனால் அங்கே வருவதற்கு ஒரு நிபந்தனை என்னவென்றால், பல சிக்கலுக்குள்ளாக இந்த பூமியிலே இருக்கிற வேண்டிய பிள்ளைகள் அந்த சிக்கலுக்குள் இருந்து அந்த சிக்கலின் மத்தியிலே, அந்த சிறையிருப்பு மத்தியிலே அவர்கள் தேவனை எவ்வண்ணமாய் தொழுது கொள்ளுகிறார்களோ அதை பொறுத்துத்தான் அவர்கள் ராஜ்யத்திற்கென்று, நித்தியத்திற்கென்று அந்த தேவ பிரசன்னத்துக்கு ஆயத்தப்படுவார்கள் இந்த பூமியிலே. அப்போ இந்த பூமியிலையும் இந்த சிறையிருப்பை மாற்றத்தான் தேவன் உங்களை நடத்துகிறார்,
பலப்படுத்துகிறார். உங்களுக்கு அந்த ஆரோக்கியத்தை வர உங்களை நான் நடத்துவேன், கைவிட மாட்டேன்னு சொல்லி புஷ் பண்ணி உங்களை ஒரு குழந்தையை தட்டி கொடுப்பது போல அவர் தட்டி கொடுக்கிறார். அப்போது இந்த சிறையிருப்புக்குரிய காரணங்களை நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, ஏன் இந்த வழியில் கர்த்தர் என்ன நடத்துகிறார் அப்படிங்கிற தெளிவு உங்கள் போதகருக்கோ உங்கள் குடும்பங்களுக்கோ அவங்களுக்கு இல்லையாது, உங்களை ஏன் இந்த வழியில் நடத்துகிறாருங்கிற ஒரு வெளிப்பாடு முதல்ல உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் தேவன் அந்த சிறையிருப்பிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? தேவனுடைய ஒரு மன்னா ஒருத்தருக்கு கடனோடு இருக்கலாம், அந்த மண்ணா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போகும். ஒருவருக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், அவர்களுக்கு ஏற்ற மாதிரி மண்ணா போகும். ஒரே மண்ணா வித்தியாச சுவையை, வித்தியாச ஒரு பாதிப்பை உடைந்த உங்களுக்குள்ளாக ஏற்படுத்துகிறது. ஏன்னா நீங்கள் எல்லாருமே ஒரே பாடுகளில் மத்தியில் இல்லை, ஆனால் ஒரே தேவனுடைய மன்னா வெவ்வேறு பாடுகளில் இருக்கிற ஆத்துமாக்களுக்கு வெவ்வேறு காரியத்தை அது பலப்படுத்துகிறது. அதுபோல தேவன் நம்மளை ஏன் இந்த பாதையில் நடத்துகிறார் என்கிற ஒரு வெளிப்பாடு நமக்கு இருக்கணும். நம்மளை ஏன் கர்த்தர் இன்னும் காத்து கொண்டு இருக்கிற வைக்கிறார், நம்மளை ஏன் இன்னும் பொறுமையாக இருந்தே சொல்கிறார், இதுக்கு மேலே பொறுமையாகவே இருக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல் உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே, என்னைய ஏன் இதில் நடத்துறீங்க, இதில் எதுக்காக, இதில் எப்படி போய் முடிய போகுது, இதனுடைய வெளிப்பாடு என்ன என்பதை நாம் தனிப்பட்ட ஜெபத்தில் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, ஏன்னா நம்மளை இந்த முள்ளுள்ள பாதையில் நீங்கள் அவருடைய ப்ரீ பிளான்டை நம்பிக்கையற்ற நிலையில் அதை தெரிந்து கொண்டு நடக்கும் பொழுது தான் நீங்கள் போய் சேர வேண்டிய அந்த கானான் மகிமையாக இருக்கும். இல்லைன்னா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி யார் என்ன நடத்துகிறா அப்படின்ட்டு ஒரு புரிதல் இல்லாமல் போய்விடும். இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தது கர்த்தர், அவங்களை செங்கடலை பிரித்தது கர்த்தர், அவங்கள மகிமையாக நடத்தினது கர்த்தர், வனாந்தரத்தில் தண்ணி கொடுத்தது கர்த்தர். ஆனால் அவங்க சொன்னாங்க, இனிமேல் இந்த பாகால் என்னை நடத்த ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது, இவ்வளோ சீக்கிரம் என்னை விட்டு போவாங்க நான் எதிர்பார்க்கலப்பான்னு தேவன் மோசையிடம் பேசுகிறார். அப்போது அந்த தன்மை நமக்கு என்ன குறிக்கிறது என்றால், உன்னையை இந்த வனாந்தரத்தின் மூலமாக கானானுக்கு கொண்டு போவேன் அப்படின்னா ஏன் இதில் என்னை நடத்துகிறார், இது குறித்து எனக்கு ஒரு வெளிப்பாடை கொடுங்க என்று இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையினிடத்தில் அல்ல தனித்துவமாய் கேட்டிருப்பார்கள் என்றால் அவர்களுடைய முடிவு மேன்மையாக இருந்திருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன், உங்கள் சிறையிருப்பு மாறும், ஆனால் ஏன் இந்த சிறையிருப்பு இருக்குது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. பாருங்க, தேவன் பாடுகளின் மத்தியிலே இயேசு கிறிஸ்து கூட அவர் நடந்த வழிகளை பாருங்க, அவர் கடந்த பாதைகளை பாருங்க, அவருடைய குடும்பம் பேசினதை பாருங்க, அவர் உயிராய் சிநேகித்த சீஷர்கள் செய்ததை பாருங்க, அவர் கையால் அற்புதம் பெற்ற மக்கள் அவருக்கு கடைசியில் செஞ்சதை பாருங்க. எல்லாத்துலேயும் பார்க்கும் பொழுது பாருங்க, அவர் அவமானப்படுத்தப்பட்டார், அதுதான் உண்மை. அவர் வெட்கப்படுத்தப்பட்டார், அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவனே பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்காரணும், சிலுவையில் சத்துருவை தோற்கடிக்கணும், நம்மைக்கு நித்திய ஜீவனை உண்டு பண்ணணும், பரலோகத்துக்கு போகிற ஒரு வழியை நியமிக்கணும், நம்முடைய பாவங்கள் அவர் இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் தேர்ந்தெடுத்த பாதை பார்த்தீங்கன்னா அது கடினமான பாதை தான். அந்த தேவன் இப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு காரியமும் கிடையாது அவருக்கு. ஆனால் நமக்காக அவர் தெரிந்து கொண்ட வழிகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் அப்படின்னா, நாமும் அப்படியாக சத்துருவை நாம் நம்முடைய காலுக்கு கீழே நசுக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பெரிதான திட்டமாய் அது காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நான் சொல்றேங்க, கடைசி சத்துருவாகிய மரணத்தையே ஜெயித்த தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து. கடைசி மரணமாகிய சத்துருவையே
பாதாளத்தின் வல்லமையை மேற்கொண்ட தேவன், உயிர்த்தெழுந்த தேவன், பாதாளத்தின் அப்படியாக மரணத்தை விழுங்கி ஜெயம் பெற்ற தேவன் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து. அன்பானவர்களே, அவர் கடந்து சென்ற பாதையிலே அவருக்கு அப்படி இருந்து ஜெயம் அவர் பெறுவார் என்றால், அந்த தேவன் இன்றைக்கு சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த தேவன் உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, அல்லேலூயா, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன், ஜெயித்த தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். எல்லா பாடுகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் ஜெயித்த ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகலத்தையும் ஜெயித்தார். அதே போல நீங்களும் நானும் எல்லாவற்றையும் ஜெயிப்போம் என அன்பானவர்களே. அவர் வழியில நடப்போம். அவர் நடக்கிற பாதைகளில் நம்ம முதல்ல பார்ப்போம், அவரையே பின்பற்றி நாம் போவோம் என அன்பானவர்களே. தேவன் நமக்கும் ஒரு பெரிய ஜெயத்தை, சிறையிருப்பை மாற்றி அவர் தரப்போகிறார் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. பக்கத்தில் திரும்பி உங்கள் சூழ்நிலைகள், உங்களுடைய சிக்கல்கள் எல்லாத்தையும் அவர் மாற்றிடுவார், கவலைப்படாதீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே கடந்து வருகிறது என அன்பானவர்களே. நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும், நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல இடங்களிலும் என் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் நிலையை மாற்றி உங்கள் தலையை நிமிர வைத்து உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்து இருக்கும்படி அவர் செய்ய போகிறார் என அன்பானவர்களே. உங்கள் நிலை மாறும், புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் உங்களை கர்த்தர் சிறந்து இருக்கும்படி செய்வார். அல்லேலூயா. உங்க சிறையிருப்பு நிச்சயமாய் மாறும். என் தேவன் அவைகளை செய்வார், என் கர்த்தர் அவைகளை செய்வார், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவைகளை உங்களுக்கு செய்வார். பாருங்க, எங்கெல்லாம் அவமானப்பட்டு காணப்படுறீங்க, எங்கெல்லாம் தலை குனிந்து காணப்படுறீங்க, எங்கெல்லாம் வேதனையோடு உள்ளம் உடைந்து போய் காணப்படுறீங்க, தேவன் நிச்சயம் உங்க சிறையிருப்பை மாற்றுவார். உங்க அவமானம் மாறும், உங்க நிந்த மாறும், உங்களுடைய வெட்கம் மாறும், உங்க சூழல் மாறும். என் தேவன் சிறையிருப்பை மாற்றும் போது எல்லாமே மாறும் அன்பானவர்களே. அத்தனை பாதைகளும் கோணல்கள் எல்லாம் சரியாகும். அவர் சிறையிருப்பை மாற்ற எப்பொழுது விரும்புகிறாரோ அப்போ அது மாறும். அவர் எப்போ மாற்றணுமோ அது யார் கரத்தில் இல்லைன்னா அவர் கரத்தில் இல்லை, உங்கள் கரத்தில் உள்ளது. உங்கள் சிறையிருப்பு மாறணுமா, இல்லை இன்னும் பொறுமையாய் கரவலாடுகளைப் போல நடத்தணுமா, அதனுடைய நடத்தும் திட்டம் அவர் கரத்தில் இருந்தாலும் எப்போ அதன்படி உங்களை நடத்தணும் என்கிற காரியம் உங்கள் கரத்தில் தான் உள்ளது. உங்கள் விசுவாசம், உங்கள் கீழ்ப்படிதல், உங்கள் பயபக்தி, உங்களுடைய சுபாவம், இவைகளை குறித்து தான் உங்கள் சிறையிருப்பு எப்போ மாறும் என்பதை குறிக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நினச்சிருந்தா 10 நாள் 15 நாளில் போயிட்டு வர வேண்டிய கானான, நீங்கள் உதாரணத்துக்கு பாருங்கள், யோசேப்பு தன்னுடைய அப்பாவை கூட்டு வர சொல்கிறார், பென்யாமீனை கூட்டு வர சொல்கிறார், அவங்கள போய் சகோதரர்களை கூட்டு வர சொல்கிறார். எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தின் 2 வீக்ஸ் தான் அந்த பிரயாணமே நடக்கும். ஆனால் இவங்களுக்கு எடுத்தது 40 வருஷம். ஏன்னா 15 நாள் பிரயாணம், 2 வாரம் பண்ண வேண்டிய பிரயாணம். இஸ்ரவேலர்களை தேவன் 40 வருஷம் அவர் நடத்தினார். அல்லேலூயா. அவர் எங்கே அந்த முடிவை எடுக்கிறார் தெரியுமா? அவங்க அந்த வனாந்தரத்தில் அந்த செங்கடலில் பிரயாணம் பண்ணி வனாந்தரத்தில் 3 நாள் போகும் பொழுது அவங்க தேவனை நிந்திக்கவும் அவமானப்படுத்தவும் குறை சொல்லவும் புலம்பவும் ஆரம்பித்தான். பாருங்க, அந்த இடம்தான் அவர்கள் 40 வருஷமாய் அவர்களுடைய, அதாவது அவர்களுக்கு அந்த தகுதி அல்ல, அந்த பாலும் தேனும் அந்த கானானுக்குள் போக வேண்டிய தகுதி எப்போ வருதோ அப்போ தான் அந்த சிறையிருப்பு மாதிரி அவங்க போக முடியும். அந்த தகுதி அவர்களிடத்தில் இல்லாதபடியினால் அந்த தகுதி அவர்களுக்குள் வருவதற்காக தேவன் காத்து கொண்டிருந்தார், அவருக்கு தேவன் சொன்ன வாக்கை நிறைவேற்ற. ஆனால் அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் கரத்தில் தான் உள்ளது தேவன் சிறையிருப்பை மாற்றுகிற அந்த காரியம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பாருங்க, சகல ஜனங்களுக்கு முன்பாக என் தேவன் உங்களை உயர்த்துவார் எனக்கு அன்பானவர்களே.
சகல ஜனத்தின் மத்தியிலும் உன்னை சிறப்பாய் வைத்திருப்பதையும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திருப்பதையும் உங்களுடைய கண்கள் பார்க்கும் பொழுது நீங்களே ஆச்சரியப்பட போகிறீர்கள். அவைகள் வருகிற நாட்களில் அதுதான் நடக்க போகிறது. அதான் நடக்க போகிறது. ஆம், தேவன் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். உங்கள் தலையெழுத்தை அவர் மாற்றுவார். நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல இடங்களிலும் தேசங்களிலும் உங்களை தலை தூக்கச் செய்வார். உங்கள் தலையாய் மாற்றுவார். உங்களை தலையை செழிக்க பண்ணுவார். உங்கள் நிந்தையை மாற்றுவார். இனி வருகிற நாட்களில் தேவன் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? கரமுயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசமா சொல்லுங்க. என் தேவன் வருகிற நாட்களிலே என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் தேவன் வைப்பார். ஹல்லேலூயா. ஆம், கர்த்தர் உங்க ஆக்கினைகளை அகற்றுவாருங்க. கர்த்தர் உங்களுடைய சத்துருக்களை விலக்குவார். கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறதுனால தீங்கையே கண்ட உங்களுக்கு, சோதனையே பார்த்த உங்களுக்கு, பயத்திலே இருக்கும் உங்களுக்கு தேவன் சிறையிருப்பை மாற்றும் பொழுது கீர்த்தியும் புகழ்ச்சியும் உயர்வும் அது உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கையை கரம் உயர்த்தி சொல்லுங்க. இனி வர நாட்கள்ல என் எல்லைக்குள்ளாக ஆனந்தம், மகிழ்ச்சி, பேரின்பம், உயர்வும் காணப்பட போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இனி என் எல்லைக்குள்ள அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். இனி என் எல்லைக்குள்ள ஆனந்தம், மகிழ்ச்சி, பேரின்பம், அது உயர்வும் அது காணப்பட போகிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் சொல்றேங்க, உங்க வெட்கத்துக்கு பதிலாக தேவன் இரட்டத்தனையான பலனை கொண்டு வருவார். நீங்க எங்கெல்லாம் வெட்கப்பட்டிருக்கிறீங்களோ, எதை குறித்து வெட்கப்பட்டிருக்கிறீங்களோ, எந்த காரியத்தினால வெட்கப்பட்டிருக்கிறீங்களோ, எந்த காரியத்தினால தலை தூக்க முடியாதபடி தலை தொங்க போட்ட சூழ்நிலையில இருக்கிறீங்களோ, என் கர்த்தர், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டத்தனையான பலனை உங்களுக்கு கொண்டு வருவார். இலச்சைக்கு பதிலாக நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். உங்கள் தேசத்திலே இரட்டிப்பான நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள். தேவன் உங்கள் சிறையிருப்பை மாற்றும் பொழுது நித்திய மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையிலே காணப்படும் என்பதை தேவன் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் என் சிறையிருப்பை மாற்றும் பொழுது என் வாழ்க்கைக்குள்ளாக ஒரு நித்திய மகிழ்ச்சி நாட்கள் எனக்காக வந்து கொண்டிருக்கிறது என்பதை எத்தனை பேர் அறிக்கை செய்ய விரும்புறீங்க? அல்லேலூயா. கரம் உயர்த்தி சொல்லுங்க. இந்த சிறையிருப்பு எனக்கு ரொம்ப நல்லது. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சிறையிருப்பு ஒரு ரொம்ப நல்லது எனக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு 4 பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஏன் சிறையிருப்பை மாத்துறார்? இந்த 4 பரிசுத்தவான்களுடைய மத்தியில் ஏன் தேவன் இந்த சிறையிருப்பை மாற்றுவதற்குரிய காரணங்கள் என்ன? எந்த விஷயத்தினால இந்த சிறையிருப்புக்குள்ள கர்த்தர் கொண்டு போய் வைத்தார்? அதுக்காக அவர்கள் எத்தனை நாட்கள் அந்த சிறையிருப்பில் இருந்தாங்க? அந்த சிறையிருப்பிலிருந்து அந்த 4 பரிசுத்தவான்களும் வெளியே கர்த்தர் கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வந்தது என்று சொல்லி அவர்கள் சந்தோஷப்பட்டாங்க என்ற பல காரியத்தை நாம் இந்த செய்தியில் கேட்க போகிறோம். பாருங்க, இந்த யோசேப்பினுடைய இந்த அங்கியினாலே அவர் பல பிரச்சனை அவர் வாழ்க்கையில் வருது. இந்த பலவர்ண அங்கி இது தன்னுடைய வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறமே சகோதரர்கள் அந்த பலவர்ண அங்கியை கழட்டினாங்க. அவரை கொண்டு போய் கொல்லணும்னு முடிவெடுத்தாங்க. அதுக்கப்புறம் தண்ணீர் இல்லாத ஒரு குழிக்குள்ளே கொண்டு போய் போட்டாங்க. அங்கிருந்து 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மவேலிடம் விற்றாங்க. பாருங்க, அவர் அந்த இஸ்மவேலிடம் விற்கும் பொழுது இந்த யோசேப்பை எப்படி கொண்டு போயிருப்பாங்க தெரியுமா? மேலே அங்கியெல்லாம் இல்லாமல், அதாவது அடிமைகள் மேலே அங்கி போடக்கூடாது. அப்போது ஒரு அடிமைத்தனம் அவருடைய வாழ்க்கையில் அந்த இடத்துல துவங்க ஆரம்பிக்கிறது. தன்னுடைய சகோதரர்களை அவர் கடைசி நேரம் அவர் திரும்பி பார்த்துருப்பார். அவங்க கொண்டு காசை கொடுக்கும் பொழுது இவர் அப்படியே கையை கட்டி அவர் அப்படியே கொண்டு போகும் பொழுது ஒரு தடவை கடைசியாய் அவர் பார்த்திருப்பார். நான் சொல்கிறேன், எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்றம், எவ்வளவு பெரிய ஒரு மன வலி அவருக்கு காணப்படும். கொஞ்சம் அந்த விஷயத்தை நீ தியானித்து பாருங்க. இன்னைக்கு
ஒரு வேலைக்காக, ஒரு மீட்டிங்காக ஒரு 10 நாள் வெளியே போயிட்டு வந்தாலும் எப்படா வீடு திரும்பும், எப்படா நம்மளுடைய பட்டணத்துக்கு வருவோம்ன்ற உணர்வு எனக்கு இருக்கும். நான் வேலை செய்யும் போதெல்லாம் ஐயோ எப்படா சென்னை வருவோம். எதுவுமே சூட் ஆகாது. சாப்பாடு இருக்கிற இடம் எல்லா ஃபெசிலிட்டி, ஹோட்டலில் எல்லா ஃபெசிலிட்டி இருந்தாலும் நம்ம அந்த இருக்கிற அந்த இடம் மாதிரி நம்மளுக்கு எதுவுமே சூட் ஆகாது. ஒரு 10 நாள் 15 நாள் மேலே தாக்கு பிடிக்க முடியாது. அவ்வளோதான், எப்போ வந்துடுவோம் அப்படின்ற சூழல் இருக்கும். ஆனால் இப்போ இவர் போகும்போது இனி எப்போ வருவோம்னு தெரியாது. அவரை நேசிக்கிற அவருடைய அப்பாவும் அங்கே இல்லை. அப்போது அவர் எவ்வளவு இருதயம் உடைந்து, அதுவும் இல்லாமல் இவரை கைதியாக கொண்டு போகிறாங்க. இந்த நாட்களில் கைதிக்கு ஏகப்பட்ட ஃபெசிலிட்டி பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. ஜெயிலில் ஏகப்பட்ட ஃபெசிலிட்டி, நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல நியூஸ் பேப்பரு, உள்ள என்னென்னமோ இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டியும் இன்றைக்கி இருக்குது. ஆனால் அவரை பலவர்ண அங்கி எடுத்து அவர் கையில் அந்த கயிறை கட்டி அப்படியாக இஸ்மவேலரிடம் அப்படியாக எகிப்துக்கு கொண்டு போகும் பொழுது உண்மையாக சொல்கிறேன், அவர் அவமானப்பட்டார். ஏன்னா வீட்டில் ராஜா மாதிரி அந்த 17 வயசு வரைக்கும் வாழ்ந்த அந்த பர்சனால் இனிமேல் வீட்டை பார்க்க முடியாது, இனிமேல் சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியாது, கண்டமகம் அடிப்பாங்க, உதைப்பாங்க, குப்பையை போல் நடத்துவாங்க. அதெல்லாம் அவருக்கு சிந்தனையில் அந்த பிரயாணத்தில் ஓடிக்கொண்டே இருக்குது. நான் என்ன தப்பு பண்ணேன்? உண்மையாக இருந்தது தப்பா? கடவுளுடைய தரிசனத்தை நம்பினது தப்பா? கடவுளுடைய தரிசனத்தை போய் பகிர்ந்து கொண்டது தப்பா? எனக்கு ஏன் இந்த நிலைமை, எனக்கு ஏன் இந்த நிலைமைன்னு அந்த பலவர்ண அங்கியினுடைய அந்த 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 ஆடையின் ஆசீர்வாதம் அவர் அப்படியே இழக்கும் பொழுது அவர் அவமானத்தோடு பிரயாணத்தில் கடந்து போகிறார். ஒரு பெரும் சிறையிருப்புக்குள்ளாக சிக்கிட்டார். எவனுமே தூக்க முடியாத ஒரு குழியில் அவர் விழுந்தார். அதான் உண்மை எனக்கு அன்பானவர்களே. அதுக்கப்புறம் பாருங்க, அடுத்தும் அவருக்கு ஒரு ட்ரெஸ்ஸு அப்படியே அந்த போத்திபாருடைய மனைவி வீட்டில் யாரும் இல்லாத பொழுது இந்த யோசேப்பினுடைய அந்த அங்கியை அப்படியே பிடித்து அவள் எடுத்துக்கொண்டாள். அப்படியே அந்த அங்கியை விட்டுட்டு இந்த யோசேப்பு ஓடி போகிறார் தேவனுக்கு பயந்து. அப்போ ஓடும் பொழுது பாருங்க, அந்த போத்திபார் வரும் பொழுது பாருங்க, உங்கள் அடிமை என்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி செய்தான். என்ன சாட்சினால் அவருடைய மேல் அங்கியை பாருங்கன்னு சொல்லும் பொழுது அவரை கொண்டு போய் இப்போது சிறையிலையும், அடிமைத்தனத்திலையும் சிறை இன்னொரு மோசம், சிறையிலையும் இன்னும் காவல் வைக்கப்படுகிற அந்த இடம் ரொம்ப மோசம். நீங்கள் அதிக பாவம் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல் தடவை அவங்க உள்ளே போகிறாங்க அப்படின்னா அவங்க 15 பேர் 20 பேர் அப்படின்ற குரூப்பாக போடுவாங்க. இப்போ அதிகமாக அதுலேயே கண்காணிக்கப்பட வேண்டியவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களால் எழுந்து நிற்க முடிகிற ஒரு ஹைட்டில் அந்த சிறை இருக்காது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த சிறைக்குள்ளே வெளிச்சம் வராது. அதாவது அவங்களுக்கு முன்னாடி போலீஸ் 2 பேர் உட்காந்து கண்காணிச்சு கொண்டே இருக்கணும். இருக்கிறதுல பெரிய தண்டனை அது. இப்போ அந்த லெவலுக்கு இந்த யோசேப்பை கொண்டு போய் காவல் காக்கிற இடத்துல போடும் பொழுது அங்கே என்ன பேசுகிறாங்கன்னா, ஏய் யார் தெரியுமா, பேர் யோசேப்பு, என்ன தப்பு தெரியுமா செஞ்சு வந்தான், சாப்பாடு போட்ட குடும்பத்துக்கே துரோகம் பண்ணிட்டு வந்திருக்கிறான்டா என்கிற வார்த்தை ஒரு பெரும் அவமானத்தை இந்த யோசேப்புக்கு ஏற்படுத்தினது. ஒரு 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 உன்னைய காப்பாற்றி அந்த வீட்டுக்கு அதிகாரியாக வைத்த அந்த போத்திபாருடைய மனைவி உனக்கு ஒரு தாயை போல இருக்க வேண்டிய, அந்த சுபாவத்தில் இருக்க வேண்டிய நீ அவளை போய் கலகம் பண்ணும்படி இப்படி போய் பண்ணிட்டேன்னு சொல்லி பண்ணாத தப்புக்கு அவர் மேலே போட்ட அந்த பழி அவர் வாழ்க்கையில் ஒரு பெரும் அவமானத்தை அது ஏற்படுத்தியது. அந்த அவமானத்தினாலே நான் சொல்கிறேன், நீங்கள் நம்ப மாட்டீங்க, 13 வருஷத்தினுடைய அடிமைத்தனத்தில் அந்த 10 வருஷம் அவர் பட்ட அந்த அவமானம் இருக்கு பாருங்க, அந்த சிறையிருப்பு இருக்கு பாருங்க, அது ரொம்ப மோசம் எனக்கு அன்பானவர்களே. அந்த அவமானத்தினாலே அவர் ஒவ்வொரு நாளும் தலை குனிந்தார். சிறைக்குள்ளேயே அப்படிப்பட்ட ஒரு பெரும் அவமானம். இப்படியா இருந்த யோசேப்பினுடைய அந்த அங்கியை எல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்க என்றால், ஆஃப்டர் 13 வருஷத்துக்கு கழிச்சு தேவன் அந்த அடிமைத்தனத்தின் சிறையிருப்பை அவர் எப்படி மாற்றினார் என்பதை கொஞ்சம் தியானித்து பாருங்கள் எனக்கு அன்பானவர்களே.
தேவன் அவருடைய அவமானத்தை, தேவன் அவருடைய வெட்கத்தை, தேவன் அவருடைய சிறையிருப்பையும் ஒரே ஒரு விஷயத்தை கொண்டு இம்மூன்று காரியமும் அவர் வாழ்க்கையில் குத்தி கொண்டிருந்ததே, அந்த சிறையிருப்பை தேவன் எவ்வளவு அழகாய் அவர் வாழ்க்கையிலே மாற்றினார் எனக்கு அன்பானவர்களே. இப்போ தேவன் அவர் சிறையிருப்பை மாற்ற திட்டமிட்டார். தேவன் அந்த சிறையிருப்பை மாற்றினார். ஏன் தெரியுமா மாற்றினார்? காரணம், அந்த யோசேப்புக்கு இப்போ சிறையிருப்பை மாத்தனா அவ என்றென்றைக்கும் இப்போ இருக்கிற மாதிரியே உண்மைத்துவத்தில் அவர் இருப்பார் என்பதை யோசேப்பு நிரூபித்தார் தேவனுக்கு. அதைத்தான் நீங்களும் நானும் செய்ய வேண்டும். நம்ம மேலே எவனுக்கு நம்பிக்கை வரலனாலும் பரவாயில்லை, நாம் யாருக்கு நம்பிக்கை கொடுத்து கரெக்டாக நடக்கலனாலும் பரவாயில்லை, நாம் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிற கர்த்தருக்கு நாம் நம்மேல் நான் கரெக்டாக இருப்பேன், ஆசீர்வாதத்தை பெற்ற பின்னும் என்ற ஒரு நம்பிக்கையை நீ எப்போ கடவுள்கிட்ட அதை நிரூபிக்கிறையோ அதை பொறுத்து தான் தேவன் உன் சிறையிருப்பை மாற்ற திட்டமிட்டு அதை செயல்படுத்துவார் அதி சீக்கிரத்திலே. அப்போது அதனால தான் நான் சொல்கிறேன், உன் சிறையிருப்பு மாறணும்னா அது யார் கையிலும் அல்ல, உன்னுடைய உபவாசத்தின் கரத்தில் அல்ல, உன்னுடைய கண்ணீர் வடித்து நீ வடிக்கிற ஜபத்தினால அல்ல. அதெல்லாம் அது உன்னை ஆயத்தப்படுத்துமே தவிர உன்னுடைய மாம்சீக சுபாவத்தினால் நீ என்னைக்கு தேவனுக்கு நிரூபிக்கிறாயோ அத்தருணம் அன்றே உன் சிறையிருப்பு மாறும். என்ன அன்பானவர்களே, பாருங்க, ஒரே விஷயத்தை கொண்டு கர்த்தர் எல்லாத்தையும் எப்படி மாத்தினார் பாருங்க. யார் யோசேப்பை தூஷித்தாங்களோ, இவன் சாகணும்னு யார் நினைச்சாங்களோ, 20 வெள்ளி காசுக்கு எவன் வித்தானுங்களோ அவனுங்க எல்லாம் வந்து முகங்குப்புற யோசேப்புக்கு முன்னாடி உட்கார்ந்து விழுந்து கிடக்கிறாங்க. அவங்க எல்லாம் முகங்குப்புற தரையில விழுந்து பணிந்து கொள்றாங்க யோசேப்பை. அதுதான் நம்மளுடைய தேவன். ஒரு பழிய போட்டு உள்ள போய் உட்கார வச்சா பாரு, அவ பார்க்குற அரண்மனையில் இந்த யோசேப்பு. இப்போ என்ன பிரச்சனைனா, ஐயோ யோசேப்பு இப்போ உண்மை சொல்லிட்டா என்னையை தூக்கி சிறையில் போட்டுருவாங்களேன்னு அவளுக்கும் ஒரு பீதி கிளம்புது அந்த இடத்துல. போத்திபார் மனைவிக்கும். கர்த்தர் பாருங்க அந்த இடத்துல அவர் உயர்த்துகிறார். அந்த தப்பு பண்ணியிருந்தா தேவன் உயர்த்திருப்பாரா? அந்த மக்களுக்கு புரிய வருது. 13 வருஷம் கழிச்சு அந்த அரண்மனையில் இருந்த பார்வோனுக்கும் அந்த எல்லாருக்கும் புரிய வருது, கடவுள் இவரோடு இருக்கிறார். தப்பு பண்ண எப்படி இருந்திருப்பார்? அப்போ இது அவர் செய்யல, பண்ணாத பழிக்காக இப்படிப்பட்ட ஒரு பெரும் ஒரு சிறையிருப்புக்குள்ள போட்டா அந்த சிறையிருப்புக்காக போட்டதுக்காக பல மடங்கு அவர் கனப்படுத்த வேண்டும் என்கிற முடிவை பார்வோன் எடுக்கும்படி கர்த்தர் இருதயத்தை திருப்பினார். தேவன் செய்தார். அன்பானவர்களே பாருங்க, கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் இந்த யோசேப்பை என் தேவன் சிறந்திருக்கும்படி செய்தார். அவருடைய வேதனை நீங்கிற்று. இதைத்தான் உங்களுக்கும் செய்ய போகிறேன் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். எஸ், இன்னைக்கு நீங்க அடிமைத்தனத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க, விற்கப்பட்ட ஒரு சூழலை இருக்கிறீங்க. நான் நல்லதுதான் பண்ண, தேவனுக்காக தான் இருந்த, நான் ஏன் இப்படியா கொண்டு போகப்படுகிற ஒரு நிலையில இருக்கிறீங்க. உங்களுடைய மேலங்கி காற்றப்பட்ட ஒரு நிலை சூழ்நிலையில் அவமானத்தினால் வெட்கப்பட்டு இருக்கிறீங்க. போடப்பட்டிருக்கிற ஒரு பெரும் பழி உங்கள் மேல காணப்படுகிறது. அந்த சூழலை நீங்க நிக்கிறீங்க. நான் சொல்றேன், யாரிடமும் சென்று நீங்கள் உங்களுடைய உத்தமத்தை குறித்து பேச வேண்டாம். தேவன் உங்கள் சிறையிருப்பை மாற்றும் பொழுது உங்கள் மேல் இருக்கிற நீதி அது தன்னாலே வெளியே வரும். நீங்கள் யார் என்பது வெளியே வரும். அது வரைக்கும் ஜனங்கள் உங்களை குறை சொல்லுவார்கள், ஜனங்கள் உங்களை கேலி பேசுவார்கள். இவனுக்கு என்னடா தரிசனம் கிடைச்சிருக்கு, இவனோடு தான் கர்த்தர் பேசுறாரா எல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் தேவன் சிறையிருப்பை மாற்றி உயர்த்தும் பொழுது அன்னைக்கு புரிய வரும், தேவன் இவனோடு இவளோடு இருந்தது உண்மை என்பதை. தேவன் அவர்களுக்கு அவமானத்தையும் உங்களுக்கு அப்படியாக ஒரு ஜெயத்தையும் கட்டளையிடுவார். எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்றேன், உங்களுடைய குடும்பத்துக்கு, நீங்கள் இருக்கிற தெருவுக்கு, நீங்கள் இருக்கிற சபைக்கு, இருக்கிற பட்டணத்துக்கு, தேசத்துக்கே என் தேவன் கர்த்தராகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வாதமாய் மாற்ற அவருக்கு அது லேசான காரியம். உங்களுக்கு அவருக்கு லேசான காரியம். எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்றேன், கர்த்தர் வருகிற நாட்களில் உன் சிறையிருப்பை மாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க?
கர்த்தர் வெட்கப்படுத்தப்பட்ட நபர்களுக்கு முன்பதாக உங்களை உயர்த்துவார். தேவன் அதிசீக்கிரத்திலே உங்களை உயர்த்துவார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னதை நினைவு கூறுங்க. கர்த்தர் இந்த ஆராதனை உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதேங்கள், உங்களுக்கு வனாந்தரத்தில் மேய்ச்சல் உண்டாகும், உங்கள் விருட்சங்கள் காய்களை காக்கும், உங்கள் அத்திப்பழமும் அப்படியாக திராட்சை செடியும் பலனை கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எஸ், உங்களுடைய அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும் என அன்பானவர்களே. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எனக்குள் மகிழ்ந்து களிக்கூறு, முன்மாறியையும் பின்மாறியும் நான் வருஷிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை மாற்றி உங்களுடைய களங்கள் தானியத்தினாலும் திராட்சை ரசமும் எண்ணெயினாலும் வழிந்தோடும்படி உங்கள் களங்களை நான் அவ்வண்ணமாய் நிரப்புவேன், ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். எஸ், பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்றேன், மாறாத சிறை, மாறாத சிறையிருப்பு கர்த்தர் அதிசீக்கிரத்தில் மாற்றுவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரம் உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்க்கையில் மாறாத சிறையிருப்பு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றுவார், என் தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. பாருங்க, சிறையிருப்புன்னா நம்மளை குத்துற ஒரு முள் அப்படின்னா, ஒரு அம்மா ஒரு 2 நாளைக்கு முன்பதாக ஜெபிப்பதற்காக ஜெபக்குறிப்பு அனுப்பினாங்க. இந்த ஜெபக்குறிப்பில் பாருங்க, அவங்களுக்கும் யாருக்கும் ஒருத்தருக்கு பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. இப்போது அவங்க எனக்கு ஜெபக்குறிப்பு அனுப்புகிறாங்க. ஒரு பெயரை போட்டு, பிரதர் இவங்க இப்போ சாகணும்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. அதில் பேர், அவங்களுடைய எல்லா காரியம் அப்படியே அழகாக போட்டு சொல்கிறாங்க. கர்த்தருடைய கோபத்தின் சாபம் அவங்களை நிர்மூலமாக்கணும், கட்டாயமாக உடனே இப்போ உபவாசம் விழுத்திருந்து ஜெபம் பண்ணுங்க அவங்க எழுதி அனுப்புகிறாங்க. அவங்க எந்த பர்சன்லாம் சாகணுமோ அதை அப்படியே நேம் லிஸ்ட்டு போட்டிருக்கிறாங்க. நீங்கள் உடனே ஜெபம் பண்ணுங்க, இப்போ அவன் செத்துறணும். என் குடும்பத்துக்கு முள்ளாக இருக்கான், என் நன்மைக்கு முள்ளாக இருக்கிறான் அவன் சொன்ன காரியம். பாருங்க, சிறை இருப்புனா இது இல்லை அன்பானவர்களே, இது இல்லை. தேவன் அந்த சிறையிருப்புக்குள் இருந்து நம்மளோடு இருக்கிறார் என்பதை தேவன் வெளிப்படுத்தும் பொழுதுதான் அந்த சிறையிருப்பினுடைய அந்த அந்த சாராம்சமே நம்மளுக்கு தெரியும். அல்லேலூயா. நம்ம சத்ரு ஒருத்தர் இருக்கிறான், இன்றைக்கி அவன் ஆக்சிடென்ட் ஆகி செத்துறணும், அதல்ல. என் வீட்டுக்கு விரோதமாக ஒருத்தி இருக்கிறா, இன்றைக்கி அவள் அப்படியே அதுக்கு ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ண சொல்கிறாங்க. என்னைய நான் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் சிரிச்சிட்டே இருந்தேன், நைட்டு பார்த்துட்டு. அதுவும் பிரதர் உபவாசம் போட்டு கட்டாயமாக ஜெபம் பண்ணுங்க, ஒரு டேஷ் இவங்க பேரை போட்டு இன்னைக்கு செத்துறணும் பிரதர் உங்கள் ஜபத்தை கேட்டவங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சிறையிருப்பை நம்முடைய வாழ்க்கையில் மாற்றுவார், கட்டாயமாக மாற்றுவார். அது ஒரு பெரிய தாக்கத்தை உன் எல்லைக்குள்ள மட்டும் இல்லை, உன்னால் ஒரு பெரும் பாதிப்பு உன் சத்துருக்களுடைய எல்லைக்குள்ளும் இருக்கும். அந்த அளவுக்கு தேவன் நம்மளுடைய சிறையிருப்பை மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க வாசிக்க கேட்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 7:2. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாயிருக்கிறார்கள், என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். நல்லா கவனிங்க அன்பானவர்களே, நீங்க வேதாகமத்தை கீழே வைத்துக் கொள்ளுங்க. பாருங்க, ஆண்டவர் கிதியோனை பார்த்து ஒரு வார்த்தை என்ன தெரியுமா சொல்றாரு? பாருங்க, இதை சொல்றதுக்கு என்ன விஷயம் அங்க நடக்குதுன்னா, தேவன் இஸ்ரவேலர்களுடைய அடிமைத்தனத்தின் சிறையிருப்பை மாற்ற திட்டமிட்டார். அதுக்கு இந்த இஸ்ரவேலுடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கு கிதியோனை தெரிந்து கொண்டார். இப்போ என்ன நடந்தது அப்படின்னா, கிதியோன் ஒரு பெரிய போருக்கு ரெடி ஆகிறார். தங்களை அடிமைத்தனப்படுத்தின இந்த மீதியானர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய கர்த்தர் திட்டமிட்டார்.
கர்த்தர் யுத்தத்துக்கு அவளை ஆயத்தப்படுத்தினார். இப்போ தேவன் அவர்கள் மிகுதியா இருக்கிற கூட்டத்தை பார்த்து கிதியோனுக்கு ஒரு ஆலோசனை சொல்றார். கிதியோன், இங்க பாருப்பா, இந்த போர்ல உன் கூட நிறைய பேர் பின்னாடி நிற்கிறான். இப்போ அந்த சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுக்க போகிறது என்பது என்னால் டிக்ளேர் ஆயிடுச்சு. இது பெரிய, இதில் மாற்று கருத்து ஒன்றும் இல்லை கிதியோன். இப்போ என்ன தெரியுமா, நீ போவ, ஜெயிப்ப, அந்த அடிமைத்தனத்தின் சிறையிருப்பை நான் மாற்றிடுவேன். இப்போ என்ன பிரச்சனைனா, உன் பின்னாடி நிற்குது பாரு இந்த பெரும் கூட்டம். இந்த கூட்டம் அந்த சிறையிருப்பு மாறும் பொழுது ரொம்ப வீம்பு பேசுகிற ஒரு கூட்டம். நாங்கள் போர் வீரர்கள் வந்தோம், மீதியானவர்களை ஜெயித்தோம், அடித்தோம், துவைச்சோம்னு சொல்லி ரொம்ப பெருமையாக அவங்க பலத்தினாலும் வந்த ஜெயம்னு நினச்சிப்பாங்கப்பா. கிடையவே கிடையாது. நான் உன் மூலம் இந்த சிறையிருப்பை இஸ்ரவேலுக்கு கொடுக்கிற, நீ போய் சொல்லு, உன் பின்னாடி இருக்கிற அந்த பெரும் கூட்டத்துக்கு என்ன தெரியுமா சொல்லு, இந்த நீ வீம்பு பேசுறதுக்கெல்லாம் இனி இடமே கிடையாது. இந்த பயமும் திகிலும் உள்ள மனுஷங்க எல்லாம் நீங்கள் கீழையோ மலைக்கு ஓடி போகணும்னா ஓடி போய்க்கோங்கன்னு போய் கர்த்தர் சொல்லும்படியாய் கிதியோனிடம் சொன்னார். உடனே கிதியோன் போய், பயமும் திகிலும் இருக்கிறவங்க இந்த போரில் என் கூட வர வேணாம், நீங்கள் கீழையாத் என்கிற மலைக்கு ஓடி போய் அங்கே இருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த கிதியோனுக்கு பின்னாடி இருந்த 22,000 பேர் அந்த போரில் இருந்து பின்வாங்கி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்பயும் கர்த்தர் பார்க்குறாரு, தம்பி, நான் உனக்கு கொடுக்க போகிற ஜெயம் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. ஆனால் நான் தீர்க்க தரிசனமாக பார்த்தா இவனுங்க எல்லாம் பெரும் கூட்டமாக இருக்கிறதுனால ஜெயிச்சிட்டோன்னு பேசுகிற மாதிரியான காரியத்தை நான் பார்க்குறேன். இல்லை இல்லை இல்லை, நீ திரும்ப போய் சொல்லு. ஏன்னா இப்போ திரும்ப மீதம் இருக்கிறவங்க 10,000 பேர் நிற்கிறாங்க. 22,000 பேர் போய் 10,000 பேர் நிற்கிறாங்க. இப்போ கர்த்தர் திரும்பவும் சொல்கிறாரு, ஜனங்கள் இன்னும் அதிகமாய் இருக்கிறாங்கப்பா. பாருங்க, நல்ல கவனிங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற எல்லாத்தையும் இதற்குள்ளாக தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். இன்னும் ஜனங்க அதிகமாக இருக்கிறாங்க கிதியோன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார், அவங்கள தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக சொல்லுப்பா அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கூட வரலாம்னு நான் யாரை குறிக்கிறேனோ அவனை மட்டும் இந்த போருக்கு கூட்டிகிட்டு போ. ஏன்னா அவர் அடுத்து நடக்கிறத பார்க்கிறார். அன்பானவர்கள், நல்லா கவனிங்க. உன் கூட நான் யாரை செலக்ட் பண்ணுறனோ அவனை கூட்டிகிட்டு போருக்கு போ. நான் யாரை அன்செலக்ட் பண்ணுறனோ அவனை திரும்ப வீட்டுக்கு அனுப்பிடு. ஏன்னா அவன் வீம்பு பேசுவான், இந்த சிறையிருப்பு மாறுறது அவன் பலன்னு பேசுவான். இது என்னுடைய சுத்த கிருபைன்னு உங்களுக்கு புரியும்படி தகுதியில்லாத ஒரு கூட்டத்தை வைத்து இந்த அடிமைத்தன சிறையிருப்பை நான் மாற்ற திட்டமிட்டிருக்கேன்னு சொல்லி தேவன் கிதியோனோடு பேசினார். இப்போது அந்த செலக்ட் பண்ண அந்த கூட்டத்திலையும் பாருங்க, தேவன் சொல்கிறாரு, தண்ணீர் அண்டைக்கு அப்படி இறங்கிப்போ. தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போகும்பொழுது ஒரு நாய் ஒரு தண்ணீரை எப்படி நக்கி குடிக்குமோ அவங்கள ஒரு சைடாக நிற்க வைக்கிறார். இன்னொன்று, முழங்கால் ஊன்றி தண்ணீர் குடிக்கிறவங்க ஒரு சைடு நிற்க வைன்றார். வந்து நிற்கிறாங்க. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இந்த ஒரு நாய் தண்ணீர் குடிக்கிற மாதிரி தன் கையால் அள்ளி நக்கி கொண்டிருந்த இந்த எத்தனை பேர்ப்பா இருக்காங்க ஆண்டவரே? 300 பேர் தான் இருக்கிறாங்க ஆண்டவரே. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இந்த 300 பேர் போதும். இந்த 300 பேரை வைத்து இத்தனை வருஷமாய் அடிமைத்தனப்படுத்தின மீதியானவர்களை நான் அப்படியாக அவன் கையிலிருந்து உங்களை ரட்சித்து நான் மீட்டு கொள்ளுவேன். வெறும் 300 பேரோடு கூட, நல்லா கவனிங்க, நீ போ என்று கர்த்தர் சொன்னார். இப்போ தேவன் செலக்ட் பண்ணவங்க எல்லாம் போருக்கு அன்ஃபிட் பர்சன்ஸ், சண்டைக்கு அன்ஃபிட் பர்சன்ஸ். இப்போ அங்கே கடந்து போன 22,000 அந்த 10,000 இருந்த மீதியான இந்த ஜனங்களும் அவர்கள் போர் வீரர்கள். கர்த்தர்
அவர்களை கொண்டு ஜெயத்தை தந்தா அவங்களால ஜெயித்தன்னு சொல்லுவாங்க. நீ கிளம்பி போக பண்ணுன்னு கர்த்தர் அனுப்பிவிட்டார். அப்போ வெறும் 300 பேருங்க. நான் யோசித்து பார்க்குறேன், இந்த மீதியானியர்களை பைபிள் எப்படி தெரியுமா சொல்லுது? வசனம் சொல்லுது, அவங்க ஏற்கனவே வெட்டு கிளிகளை போல திரளாய் பரம்பி இருந்தாங்களாம். அடுத்து அவங்க ஒட்டகங்கள் எண்ணி முடியாததாக இருந்தது. அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க, எத்தனை ஆயிரக்கணக்கான போர் வீரர்களை இந்த வெறும் 300 பேர் சந்திக்க வேண்டும் என்று. அத்தனை ஒட்டகங்களை கூட இந்த 300 பேரால் தொட முடியாது, அப்படி பலம் வாய்ந்தவர்கள். ஆனால் கர்த்தர் சொன்னார், நான் சிறையிருப்பை மாற்றும் போது அவன் வீம்பு பேசுவான், அவன் தன் மார்பிளை அடித்து கொண்டு என்னால் முடிந்ததுன்னு சொல்லுவான். இந்த சிறையிருப்பை மாற்றின போது ஒருத்தனும் அந்த மேன்மையை படுத்தி கொள்ளக்கூடாது. நான் உன் மூலம் இந்த சிறையிருப்பை நான் இஸ்ரவேலுக்கு கொடுக்க விரும்புகிறேன் தேவன் சொன்னார். பாருங்க, அப்படியே காரியம் நடந்தது. அன்பானவர்களை, நான் யோசிக்கிறேன், நம்மளுடைய மூளை சிந்திக்கிற மாதிரி நம்ம கர்த்தர் சிந்திக்கவே மாட்டார். அல்லேலூயா. நம்மளுடைய சிந்தனை, இந்த மூளை, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்மளுடைய அறிவு ஒரு மண்ணுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. அவருடைய திட்டம் என்றைக்குமே பெருசாக இருக்கும். அவர் திட்டம் மேன்மையாக இருக்கும். அவர் திட்டம் மகிமையாக இருக்கும். ஆனால் கிதியோனுக்கு உள்ள ஒரு அப்படியே சின்ன ஒரு குழப்பம் என்னன்னா, 300 பேரோடு போய் நான் எப்படி ஜெயிக்க முடியும்? அப்போ பாருங்க, நான் யோசித்து பார்த்து வேதாகமத்தை படிக்கும் பொழுது ஆவியானவர் காண்பித்தார், அந்த செலக்ட் பண்ண 300 பேரும் தேவனுக்கு பயந்து பயபக்தியோடு ஒழுக்கத்தோடு வாழலாம் என்று முடிவெடுத்த நபர்கள். இன்னொன்று, இப்போ ஒரு தரிசனம் வருது. அந்த தரிசனத்திலே கர்த்தர் செய்ய போகிறதை காண்பிக்கும் பொழுது அந்த 300 பேர்லேருந்து ஒருத்தர் அப்படியே எழுந்து சொல்கிறார், இந்த யுத்தத்தை கர்த்தர் கிதியோன் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்காக வந்த தரிசனம் இதுன்னு சொல்கிறார். அப்போ அந்த 300 பேரும் கர்த்தர் மேலே தரிசனத்தோடு காத்து கொண்டு உண்மையாய் இருந்த ஜனங்கள், கர்த்தர் அவர்களுக்கும் சிறையிருப்பை மாற்றினார். அவர்கள் மூலம் தன்னுடைய தேசத்தின் அடிமைத்தனத்தின் சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பாருங்க, கர்த்தருக்கு தெரியும், உன் பின்னாடி நிற்கிற இந்த பலத்த கூட்டத்தை வச்சு கர்த்தரோட சிறையிருப்பை மாற்றவே மாட்டார். ஏன்னா இந்த ஐஸ்வர்யமும் கனம் உள்ளவர்களால் உன்னுடைய சிறையிருப்பு மாறாது. பலம் உள்ளவர்களால் உன் சிறையிருப்பு மாறாது. யாருடைய உதவியும் உன் சிறையிருப்பு மாற்றாது. கர்த்தர் சொல்கிறாரு, உன் சிறையிருப்பு மாறணும்னா என்னுடைய கரத்தினால் மட்டுமே அவை முடியும். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், அவர் கரத்தினால் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பு மாறப்போகுது. எவனும் எவளும் இவளை உயர்த்தினா இவனை உயர்த்தினா, இதிலிருந்து வெளியே வர அவளுக்கு இவன் உதவி செஞ்சான், அவன் உதவி செஞ்சான், கரம் கொடுத்து தூக்கி எடுத்தான், எங்கேயுமே நம்மளுடைய வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது. ஏன்னா எங்கே திரும்பினாலும் அவர் கிருபை மட்டுமே என்னை தூக்கியது, அவர் கிருபை மட்டுமே என்னைய தூக்குனது, அவர் கிருபை மட்டுமே என் சிறையிருப்பை மாற்றியது என்று நீ சொல்லும்படி உன் கூட இருக்கிறவர்கள் யாரும் வீம்பு பேசுவதற்கு கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். எஸ், தகுதி இல்லாத ஆட்களை வச்சு ஒரு போரில் பல லட்சம் பேரை தோக்கடிக்க முடியும்னா தேவ பிரசன்னத்தினால் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சத்துரு கடற்கரை மணலை போல இருந்தான். அவங்க ஒட்டகங்கள் எண்ணி முடியாததாக இருந்தது. ஆனாலும் கர்த்தர் கரம் நம்ம கூட இருக்கும்னா நிச்சயமாக சிறையிருப்பு மாறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பக்கத்தில் திரும்பி சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் என்றால் நம்ம சிறையிருப்பு கட்டாயமாய் மாறும். அல்லேலூயா. யோசேப்பின் சிறையிருப்பு மாறினது போல கிதியோனின் அந்த அடிமைத்தன விரக்தியின் சிறையிருப்பு மாறினது போல
நிச்சயமாய் நமக்கும் கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க காத்து கொண்டு இருங்க, அவர் மேல நம்பிக்கையாவே இருங்க, அவர் மேல அப்படியாக நம்பிக்கை கொண்டே இருங்க. சத்தியமாய் தேவன் சிறையிருப்பை மாற்றுவார். அதனுடைய காரியம் யார் கையில் இருக்குது? கரமுயர்த்தி சொல்லுங்க, என் தலையெழுத்தி என் கையில் கர்த்தர் இப்போ கீயை போல கொடுத்துட்டார். நான் இன்னும் காத்துன்னு இருக்கணுமா இல்லை அதுக்கு சீக்கிரத்தில் செய்யணுமா? இந்த டிக்ளரேஷன் என் தலையெழுத்தில் என்னுடைய எண்ணத்தில் தான் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அப்படியாக விரக்தியின் போது கர்த்தரை தூஷிக்காதீங்க. நீங்கள் சோர்வான நேரத்தில் அப்படி கர்த்தரை கொஞ்சம் விட்டுற ஒரு சூழ்நிலை வரும். அதெல்லாம் பண்ணிடாதீங்க எனக்கு அன்பானவர்களே. அதனால தான் யோபு ஐயா ஒரு வார்த்தையை சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேதாகமத்தில் யோபு ஐயா சொல்கிறாரு, என்னை அவர் கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். இந்த வார்த்தைக்கு பின்னாடி ஏகப்பட்ட வழி அந்த பரிசுத்தவானுக்கு இருக்குது. அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். அதாங்க தேவன். அவங்களுக்கு தாங்க சிறையிருப்பை மாற்றுவார். சும்மா 5 நிமிஷம் ஜெபம், சும்மா அப்படியே 1 மணி நேரம் உட்காந்து கேட்டு போகிறதுனால அல்ல. தேவன் மேலே நம்பிக்கை நம்ம கொள்ளணும். முதல்ல தேவன் மேலே நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா இந்த ஆழத்துக்கு போக வர்றாரா நம்பிக்கை இருக்கணும். அப்பா தூக்கிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன்ற அந்த சூழலை கொண்டு வாங்க. அந்த எண்ணத்தை கொண்டு வாங்க, அந்த எண்ணங்களை கொண்டு வாங்க. யாராவது உங்ககிட்ட பேசும்பொழுது, ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசும் பொழுது உங்கள் அவிவிசுவாசம் நீங்கி விசுவாசம் வரணும். அவங்களோட பேசுங்க. யார் கூட நீங்கள் பேசும்போது உங்கள்கிட்ட இருக்கிற விசுவாசம் வெளியே போய் அவிவிசுவாசம் வருதோ அந்த தொடர்பை முதல்ல கட் பண்ணிக்கோங்க. அந்த ஐக்கியம் நமக்கு தேவையே கிடையாது. நீங்கள் உட்காந்து சோர்வடையும் போது அவன் உனக்காக ஜாம் பண்ணி விசுவாச வார்த்தையை சொல்லும் போது நீ பலன் கொள்ளணும். அப்படிப்பட்டவங்களோடு பழகுங்க, அப்படிப்பட்டவங்களோடு சேருங்க. அவிவிசுவாசத்தோடு கூட, உலகத்தின் காரியத்தோடு இருக்கிறவங்களோடு கூட, உலகத்தின் சிற்றின்பத்தில் இருக்கிறவங்களோட எந்த ஐக்கியம் வேண்டாம். காரணம், அவங்கள அப்படியே நம்ம கரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி தேவன் கரத்திலிருந்து நம்மளை கொண்டு போய் பெரிய சிறையிருப்பில் மாட்டி வச்சிருவான் பிசாசு. எனக்கு அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் நம்பிக்கையாக இருப்பேன் என்கிற நிலைக்கு வாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், மாறாத சிறையிருப்பெல்லாம் மாறப்போகுதுங்க. கட்டாயம் மாறும். மாறவே மாறாது இந்த சிறையிருப்பு. சத்தியமாய் அவை மாறி இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்ல விரும்புகிறீங்க? பாருங்க, சிலருக்கெல்லாம் கர்த்தர் எப்படி செக் பண்ணுவார் தெரியுமா? ஒரு கொஞ்சம் புகழை அப்படி உள்ளே அனுப்புவார். ஒரு கொஞ்சம் சரீர நல்ல சுகத்தை கர்த்தர் உள்ளே அனுப்புவார். ஒரு நல்ல ஆரோக்கியத்தை உள்ளே அனுப்புவார். ஒரு கொஞ்சம் ஒரு பெருக்கத்தை உள்ளே அனுப்புவார். அப்படிலாம் பண்ணும்போது அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அவங்களுடைய ஆவிக்குரிய சரீரத்தின் அம்சம் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். அன்பானவர்களே, அந்த மாதிரி ஜனங்களுடைய பாருங்க, அந்த ஜனங்கள் தேவனை நேசித்த அந்த காரியம் அதை பெற்ற பின் இருக்காத கர்த்தர் அப்படியே கொஞ்சம் நன்மை உள்ள அனுப்பி பார்ப்பார். அந்த கொஞ்சம் பலனிருந்தும் விசுவாசித்த அந்த ஜனம் அவை வந்த பொழுது அது விசுவாசம் அப்படியே போயிருக்கும். அந்த அன்பு அப்படியே போயிருக்கும், கம்மியாக இருக்கும். அந்த முன்னே இருந்த கீழ்ப்படிதல் எல்லாம் குறைஞ்சிருக்கும். கர்த்தர் அதை பார்ப்பார். பார்த்துட்டு புரிஞ்சு கொள்வார். புரிஞ்சிட்டு எங்கெல்லாம் டிலே பண்ணால் இது ஸ்திரப்படுமோ அங்கெல்லாம் டிலே பண்ண இவர் அந்த வழியை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. பாருங்கள், சிலருக்கு கேள்வி, ஏன் இப்படி என் வாழ்க்கையில் நடக்குது? ஏன் இப்போ என் கடவுள் எனக்கு இதை செய்ய மாட்டேங்கிறார்? நல்லா கவனிங்க. தேவன் 1000 நாட்கள் ஒரு நாளை போல் அவர் பார்ப்பார். ஹல்லேலூயா. அடுத்த வருஷம் உன் வாக்குத்தத்தம் நிறைவேறி இருந்தால் இப்போ இருக்கிற அந்த விசுவாசம், இப்போ இருக்கிற தேவபக்தி, இப்போ இருக்கிற கீழ்ப்படுதல், இப்போ இருக்கிற அன்பு, தேவன் மேலே இருக்கிற நம்பிக்கை அத்தனையும் அடுத்த வருஷம் அந்த வாக்கு நிறைவேறின பின்பு உனக்கு இருக்குதா என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பார்ப்பார்.
அதை அவர் எண்ணி பார்க்கும் பொழுது உனக்குள் அந்த குறைவு, அவருடைய அன்பில், விசுவாசத்தில், அவர் சமூகத்தில் தேடுறதில் முந்தின இருந்த அந்த அன்பில், அந்த ஜெப வாழ்க்கையில் அது சற்று கம்மியாகும் பொழுது அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் இன்னும் நீ பொறுமையாக வெயிட் பண்ணு, நீ கரவலாடுகளை போல தான் இன்னும் பொறுமையாக நடத்தப்படணும் என்கிற தீர்மானத்துக்கு உன்னுடைய நிலையை தீர்க்க தரிசனமாய் பார்த்து அவர் செயல்படுத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன், அதனால தான் தேவனுக்கு நிரூபிங்க. ஆண்டவரே, நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும், உயர்வை கொடுத்தாலும், என் வீட்டை பெருக செய்தாலும், என் பிள்ளைகளை ஆசீர்வதித்தாலும், இப்போ இருக்கிற நிலையிலிருந்து நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன். இப்போ இருக்கிற அந்த தேவ விசுவாச பயபக்தி ஆவிக்குரிய அந்த வளர்ச்சி வாழ்க்கையை விட்டு நான் போகவே மாட்டேன் ஆண்டவரே என்கிற ஒரு நிலையை நீங்கள் தயவு செய்து சூஸ் பண்ணுங்க. ஏன் நீங்கள் கேட்கிற கேள்விக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். ஏன் இப்போ செய்யலை, ஏன் இன்னைக்கு பண்ணல, ஏன் இதை பண்ணல? ஏன்னா இதை அவர் கொடுக்கும் பொழுது, அவர் தீர்க்க தரிசனமாய் பார்க்கும் பொழுது அங்கே நீ சரியில்லை. அதை சரி பண்ணுறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, உன்னையை சரி பண்ண அவைகளை கொஞ்சம் தாமதிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? நீ பக்கத்தில் திரும்பி நீ முதல்ல ப்ரூஃப் பண்ணு, அவர் அதை பார்த்துட்டு இப்பயே செய்வார். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமேன். அப்போது தேவன் எனக்கு வேதாகமத்திலிருந்து ஒரு பரிசுத்தவானை காண்பித்தார். பாருங்க, நல்ல கவனிங்க. கர்த்தருக்குள் ஒரே மாதிரியான ஒரு காரியத்தை தான் இந்த பரிசுத்தவான் செய்தார். பாருங்க, ஆபிரகாமை பார்த்து தேவன் சொன்னார், ஆபிரகாம், உன் தகப்பனை வீட்டை விட்டுடுன்னும் போது ஓகே ஆண்டவரே என்றார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போகணும் போது சரி ஆண்டவரே போகிறேன்னு சொல்லி போகிறார். இப்போது கூடாரத்துக்குள்ளேருந்து வெளியே வந்து வானத்தை பாருன்னா சரி ஆண்டவரேன்னு பார்க்குறாரு. நட்சத்திரத்தை என்னன்னா சரி ஆண்டவரேன் என்றார். இப்போ ஒரு ஜோமட ஒரு குழந்தை கொடுங்க, இல்லைப்பா நான் உனக்கு சந்ததியே இப்படி தருவேன், அப்படியா, சரி ஆண்டவரே, அதையும் நம்புறாரு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாம் எனக்கு முன்னாடி நீ நடந்து கொண்டு உத்தமனாக இருப்பா, அந்த வாக்கு தத்துவம் உனக்கு நிறைவேறணும், இன்னும் கொஞ்சம் உத்தமம் பத்தலை, இன்னும் நிறைய இருப்பா, அப்படியே ஆண்டவரே, சரி ஆண்டவரே, நான் இன்னும் உத்தமமாக இருக்கேன். அவர் பாருங்கள், ஃப்ரம் த பிகினிங்லேருந்து அவர் எப்படி இருந்தாருன்னு பாருங்கள். அப்படியே சரி ஆண்டவரே, பண்ணுற ஆண்டவரே, செய்கிற ஆண்டவரே, நம்புகிற ஆண்டவரே, இப்படியே இருந்தார் அன்பானவர்களே. இப்போ பாருங்கள், இப்போது அவருக்கு இருதயத்தில் ஒட்டி இருந்த ஒரு ஆசை, ஒரு பையனை பார்க்கணும். கர்த்தர் கொடுத்தார், கையில் ஈசாக்கா பார்க்குறாரு, ஈசாக்கு வளர்றாரு, சந்தோஷப்படுறாரு. இப்போது ஒரு சந்தேகம் கர்த்தருக்கு வருது. என்ன சந்தேகம் தெரியுமா? என் பையன் ஆபிரகாம் கேட்டதை நான் கொடுத்துட்டேன், என்னை விட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டாரா, இல்லை அதே அன்பில் இருக்கிறாரா, அதே விசுவாசத்தில் இருக்கிறாரா, அதே காரியத்தில் இருக்கிறாரான்னு கர்த்தருக்கு ஒரு டவுட் ஆபிரகாம் மேலே. இப்போது ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாம் அந்த மோரியா தேசத்துக்கு போ, அங்கே நான் குறிக்கிற மலைக்கு போ, உன் பையனை எனக்காக பலி கொடுத்துரு, அவ்வளோதான். அப்படிதான் சொன்னார். பாருங்க, ஆபிரகாம் என்ன பண்ணார் தெரியுமா? அதிகாலையில் சரி ஆண்டவரே, என்ன கேட்டிருக்காரு? உன் பையனை இத்தனை வருஷம் நீ காத்திருந்து பெற்றல, அவனை எனக்கு கொடுத்துரு. சரி ஆண்டவரே. பாருங்க, நான் எங்கே அதிர்ந்து போனேன்னா, அந்த பிரயாணம் 3 நாள் ஆகும். அவர் இருந்த இடத்துல இருந்து அந்த மோரியா தேசத்தின் குறிக்கப்பட்ட மலைக்கு போய் சேர 3 days ஆகும். அவர் அதிகாலையில் எழுந்திரிச்சு 3 daysக்குரிய பிரயாணத்தை எல்லாத்தையும் பண்ணி ஈசாக்குக்கு கொண்டு போய், நல்லா கவனிங்க, ஒரு கையில் நெருப்பு, ஒரு கையில் கத்தி. நான் இதை பார்க்கும் பொழுது நான் அதிர்ந்து போனேன். தேவனே ஒரு பெரிய ஷாக் அவருக்கே காத்திருந்துச்சு. அவருக்கு ஒரு பெரிய ஷாக். அவர் என்ன தெரியுமா ஒரு வார்த்தை சொன்னார்? ஆபிரகாம், உன் புத்திரன்னு பார்க்கல, உன் செல்ல ஏகசுதன்னு பார்க்கல, எனக்காக நீ ஒப்பு கொடுத்தியே, நீ எனக்கு பயப்படுறவன்னு நான் இப்போ அறிவேன் ஆபிரகாம் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா?
நான் உன்னை அங்கேருந்து போன்னேன், நீ செஞ்ச. இந்த தேசத்தை விடுன்ன, செஞ்ச. உன் தகப்பன் அந்த தேசத்தை விட்டுட்டு வான்ன, வந்த. மேலே பாருன்ன, பார்த்த. உத்தமனாக இருந்த, உத்தமனாக இருந்த. நான் உனக்கு செய்யாததை செய்ய போகிறேன்னு சொல்லும் பொழுது நம்பினேன். உனக்குள்ள அந்த விசுவாசம், அதே பயபக்தி, அதே கணம் ஆசீர்வாதத்தை பெற்ற பின் இருக்கான்னு ஒரு சந்தேகம் வந்தது ஆபிரகாம். ஆனால் நான் இப்போ பார்க்குறேன், உன்னை அழைத்த அழைப்பிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒன்றுத்துலேயும் மாறாமல் எனக்காக ஒரே மாதிரி நிலையில் இருக்கிறையே. உன் பையனை கொள்ளாதப்பா, நான் பெருக பண்ணுப்பான், எனக்கு இப்போ புரியுதுப்பான்னு சொல்லி கர்த்தருக்கு சந்தேகம் ஆபிரகாம் மேல். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? நம்ம மேலே கர்த்தருக்கு சந்தேகம்லாம் இல்லை. அவர் பார்த்தாருன்னா நம்ம விளங்காமல் கிடக்கிறோம் ஆசீர்வாதத்தை பெற்ற பின். ஆமேன். ஆசீர்வாதத்தை பெற்ற பின் விளங்காத ஆடுகளாக நம்ம இருக்கிறோம். அந்த பரிசுத்தவனை பாருங்கிறேன். நான் சொல்கிறேங்க அன்பானவர்களே, நீ கேட்கிற காரியத்தின் தேவன் சிறையிருப்பை மாற்ற போகிறது உறுதி. அதில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சரியாய் புரிந்து கொள்ளுங்கள். சில பேர் சிறையிருப்பு மாறின உடனே ஆண்டவருக்கு டாட்டா பாய் பாய், சர்ச்சுக்கு பாய் பாய். அல்லேலூயா. பல பேரை பார்த்தாச்சு. இப்போ அவங்க சிறையிருப்பு மாறின மாதிரி சந்தோஷமாக போயிருப்பாங்க. அவங்க சிறையிருப்பில் மாட்டிப்பாங்க. கர்த்தர் மாட்ட வச்சிடுவார். ஏன்னா ஆசீர்வாதம் கொடுக்கும் முன்பும் ஆசீர்வாதம் பெற்ற பின்பும் சமநிலையிலே ஒரு சுபாவம் இருக்கும் என்றால் அவனுக்குத்தான் சிறையிருப்பு மாறும், மற்றவனுக்கு மாறாது. எனக்கு அன்பானவர்களே, காரணம் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்க ஒரே சமநிலை உனக்கில் இருக்கும் என்றால் கர்த்தர் உன் சிறையிருப்பை இன்னைக்கே மாற்றிடுவார். எஸ், சரியான ஒரு டெசிஷன் எடுத்தினா இந்த ஆராதனையிலே உன் தலையெழுத்தை மாற்றிடுவார் தேவன். நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போது யோசேப்புக்கு ஏன் சிறையிருப்பை மாற்றினார்? கிதியோனுக்கு ஏன் சிறையிருப்பை மாற்றினார்? ஆபிரகாமுக்கு ஏன் சிறையிருப்பை மாற்றினார்? ஏன் தெரியுமா? ஒன்றே ஒன்று தான். யோசேப்பு ஆசீர்வாதம் பெற்ற பின்னும் அதே சுபாவத்தோடு இருந்தார். கிதியோன் சிறையிருப்பு மாற்றின பின்பும், என கிதியோ நீ உன் பிள்ளைகள் சந்தெல்லாம் ஆளட்டும் போது கர்த்தர் உங்களை ஆளுவார்ப்பான்னு சொல்லி அந்த முன்பும் பின்பும் அவருடைய நிலை சமமாய் இருந்தது. ஆபிரகாம் ஆசீர்வாதம் முன்பும் ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பும் அவருடைய நிலை சமமாய் இருந்தது. எனவே தான் இந்த 3 பரிசுத்தவான்களுடைய சுபாவம் ஆசீர்வாதம் முன்னும் பின்பும் சமமாய் இருந்ததினால கர்த்தர் அவங்க தலை எழுத்தையே மாற்றினார். சிறை இருப்பையே மாற்றி போட்டார். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் வைத்தார். எனக்கு அன்பானவர்களே, கடைசி வசனத்தை வாசிப்போம். யோபு 42:9-10. யோபு 42:9-10. அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவர் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவருக்கு தந்தருளினார். நல்லா கவனிங்க, நம்ம முடிக்க போகிறோம். நீங்கள் பைபிளை கீழே வைங்க. கர்த்தர் எலிப்பாசை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்கிறார். நல்லா கவனிங்க. கர்த்தர் யோபுவோடு மட்டும் பேசலை, அவங்களுடைய சகோதரர், சிநேகிதர், அந்த 3 பேரோடும் கூட கர்த்தர் பேசினார். அப்போது எலிப்பாசை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் ஒரு வார்த்தை, எலிப்பாஸ், உன் மேலும் உன்னுடைய சிநேகிதர் 2 பேர் மேலும் எனக்கு உங்களை பார்த்தாலே ரொம்ப கோபம் வருதுப்பா அப்படின்னாரு. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. என்ன ஆண்டவரே அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, என் தாசனாகிய யோபு அங்கே உபத்திரவத்தில் எவ்வளவு பொறுமையாக பேசுகிறாப்புல, அந்த உபத்திரவத்தை எவ்வளவு நேக்காக அவர் ஹேண்டில் பண்ணுறாரு, அந்த பொறுமையாண்டா உங்களுக்கு இல்லாமல் போச்சுன்னுட்டு
எலிப்பாசை பார்த்து தேவன் கேள்வி கேட்கிறார். அப்போ சொல்கிறாரு, எனக்கு உன்னை பார்த்தா அதிக கோபம் வருது எலிப்பாஸ். உன் சிநேகிதர் 2 பேர் மேலே, உங்கள் 3 பேரை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப கோபம் வருது. நீ என்ன பண்ண தெரியுமா? 2 காளைகளை 2 ஆட்டுக்கடாக்களை கொண்டு யோபு கிட்ட போ, அங்கே எனக்காக சர்வாங்க தகன பலியிடு. அப்போது என் தாசனாகிய என் பையன் யோபு உங்களுக்காக அங்கே ஜெபம் பண்ணுவா. அந்த ஜபத்தை கேட்டு உங்கள் மேலே இருக்கிற என் கோபத்தை நான் விலக்கி நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன்னு கர்த்தர் சொன்னார். நல்லா கவனிங்க எனக்கு அன்பானவர்களே. ஐஸ்வர்யம், கனம், வேலையாட்கள், சொத்து, மதிப்பு, வீடுகள், மிருகஜீவன் எல்லாம் யோபு ஐயாவுக்கு இருந்த பொழுதும் கர்த்தருக்குள் அதே பயபக்தி, அதே கீழ்ப்படிதல், அதே விசுவாசம், அதே தகனபலி, எல்லாற்றிலும் அதே தான். ஆனால் இப்போ எல்லாத்தையும் அவர் இழந்து போயிட்டார். ஒரு சிறையிருப்புக்குள்ளே மாட்டிக்கிட்டார். ஆனால் இப்போது அவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, பாருங்க, தேவனை அதே விசுவாசத்தோடு, பயபக்தியோடு, நம்பிக்கையோடு, தூஷணமாய் பேசாமல் அதே நிலை காணப்படுகிறது. கர்த்தர் அந்த நேரத்தில் 7 காளைகளையும் ஆட்டுக்கடாக்களையும் வாங்கி தன் சிநேகிதருக்காக, அதாவது ஜோமனை போகும்போது அவர் நம்மளாக இருந்தால், நானே இப்படி இருக்கேன், உனக்காக எப்படி நான் ஜெபிக்க முடியும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவர் அந்த நேரத்திலும் உட்காந்து, ஆண்டவரே, இவங்க மேலே 3 பேர் மேலேயும் உங்ககிட்ட உங்கள் கண்களில் அவங்கள பார்க்கும்போது வருகிற அந்த கோபம், அதை விலக்கி அவங்கள ஆசீர்வதிங்கன்னு மனசார ஜெபம் பண்ணார். நல்லா கவனிங்க. 10 பிள்ளைங்க இறந்துருக்கு, சொத்து போச்சு, குடும்பம் போச்சு, சரீரம் அப்படியாக சரீரத்தில் சீழ்வு வடிந்து அவருடைய சரீரம் காணப்படுது. அப்போ சொல்கிறாரு, அந்த 3 பேருக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே. அதனால தான் கர்த்தர் சொன்னார், இவ்வளவு உபத்திரவத்திலும் அந்த யோபுடைய வார்த்தையை கர்த்தர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஆனால் எலிப்பாசை பார்த்து சொல்கிறாரு, என்னை குறித்து நீங்கள் நிதானமாக பேசலை, ஆனால் அங்கே என் பையனை பாரு, ஆசீர்வாதம் பெறுவதற்கு முன்னும் ஆசீர்வாதம் பெற்ற பின்னும் ஒரே சமநிலை, அந்த சுபாவம் தான் எனக்கு வேணும்னு கர்த்தர் ஆண்டவரே யோபு ஜெபம் பண்ணுறாரு. அந்த 3 பேரையும் பிளஸ் பண்ணுங்க, மன்னிங்கன்னு போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கல. தேவன் ஷாக்காயி ஸ்டன்னாகி நின்று யோபுவின் முகத்தை பார்க்குறாருன்னு பைபிள் சொல்லுது. முகத்தை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, என் மகன் இவ்வளவு உண்மையும் உத்தமமாய் தன்னுடைய சுபாவம் அவ்வண்ணமாகவே இருக்குதே, இதுதான் சரியான நேரம்னு சொல்லி கர்த்தர் யோபு ஐயாவுடைய சிறையிருப்பை அங்கே மாற்றினார். எதெல்லாம் என் பையன் இழந்தான் அதெல்லாம் கர்த்தர் லிஸ்ட்டு போட்டார். அதெல்லாம் 2 மடங்கு இரட்டத்தனையான பலனை நான் தருவேன்னு தேவன் டிசைட் பண்ணார். அதை அப்படியே 2 மடங்கு கொடுத்தார். கர்த்தர் டிசைட் பண்ணார். முன் நிலைமை என் பையனுக்கு எப்படி இருந்தது, எல்லாத்தையும் மாற்றணும்னு அவர் லிஸ்ட்டை போட்டு எல்லாத்தையும் மாற்றினார். அன்பானவர்களே, பண்ணது ஜபம் அவங்களுக்கு, அவங்க சிறையிருப்பு மாறல, ஆனால் அதன் மத்தியிலும் அதே சுபாவத்தோடு இருந்த என் மகன் சொல்லி தேவனுக்கு நிரூபித்தார் யோபு. கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார். அப்போது யோசேப்பு உயர்வு வர முன்னும் உயர்வு வந்த பின்னும் அதே நிலை. கிதியோன் சிறையிருப்புக்கு முன்னும் சிறையிருப்பிலிருந்து மீட்ட பின்னும் ஒரே பயபக்தி, ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, ஒரே நல்மனம், தேவன் மேலே ஒரே அன்பு. ஆபிரகாம் அழைத்த அழைப்பிலிருந்து ஆசீர்வாதம் பெறத்துக்கு முன்னும் பின்னும் தேவன் மேலே அதே சமநிலை. இந்த யோபு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்னும் ஆசீர்வாதத்தை இழந்ததுக்கு அப்புறமும் ஆண்டவர் மேலே இருந்த அந்த நிலை அதே சமநிலை. எனவே கர்த்தர் இந்த 4 பேருக்கும் சிறையிருப்பை மாற்றுவேன்னு சொன்னது மட்டுமல்ல, அதை செய்து காட்டி நிரூபித்தார்.
இதைத்தான் தேவன் உங்களுக்கும் சொல்லுகிறார். நாம் அப்படியே எழுந்து நிற்க